அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கோவையில் எஸ்பி வேலுமணிக்கு 80%, விழுப்புரத்தில் CV சண்முகத்திற்கு 75%, புதுக்கோட்டையில் 70% என அதிமுகவினரின் ஆதரவு பார்வை நீட்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் சத்தமின்றி ஆதரவு கையெழுத்து வேட்டையில் CV சண்முகம் தரப்பினர் இறங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதனை EPS தரப்பினர் எப்படி கையாளப் போகிறார்கள், கட்சியை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் என்பதுதான் பலரது கேள்வியாக உள்ளது. அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தலை தூக்கி உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்களான CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான 25 MLAக்கள் தாவேகா தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 25 MLAக்கள் உட்பட 27 மாவட்ட செயலாளர்களின் பதவியை பறித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்களையும் அதிரடியாக நியமித்தார். அந்த வகையில் கோவையில் அதிமுகவின் முகமாக பார்க்கப்படும் SP வேலுமணியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டாலும் அவரது ஆதரவாளர்கள் அவர் பக்கமே நிற்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கட்சி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதை முன்வைத்து உறுப்பினர்களை கண்டறிந்து அவர்களிடம் ஆதரவு கடிதம் வாங்கும் நடவடிக்கைகளில் வேலுமணியின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்களாம். கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தில் உள்ள 16 ஒன்றிய செயலாளர்கள் முழுவதுமாக ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் ஒரு செயற்குழு மற்றும் 60 பொதுக்குழு உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 50 பேர் வேலுமணிக்கு ஆதரவாகவே உள்ளார்களாம். அதே போல மாநகர் மாவட்டத்தில் 29 பேர், புறநகர் வடக்கு மாவட்டத்தில் உள்ள 11 ஒன்றிய செயலாளர்களில் 10 பேர், செயற்குழு உறுப்பினர்களான 41 பேரில் 38 பேர் வேலுமணிக்கு ஆதரவாக உள்ளதாக பேச்சு அடிபடுகிறது. மொத்தத்தில் 80% அதிமுகவினர் வேலுமணி பக்கமும் மீதமுள்ள 20% பேர் எடப்பாடி பக்கமும் நிற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொங்கு மாவட்டத்தில் தான் இந்த நிலை என்றால் விழுப்புரம் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட அதே நிலைதானாம். மாவட்டத்தில் மொத்தம் 22 ஒன்றியங்கள் உள்ள நிலையில் 15 ஒன்றிய செயலாளர்கள் CV சண்முகம் தரப்பிற்கு ஆதரவாகவும் 7 ஒன்றிய செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாகவும் உள்ளதாக அங்குள்ள கள நிலவரம் கூறுகிறது. அதிலும் அடிப்படை தொண்டர்களின் பேராதரவே CV சண்முகம் தரப்புக்குத்தான் இருக்கிறதாம். கானை, கோலியனூர், விக்கிரவாண்டி, கண்டமங்கலம், வானூர், ஒலக்கூர், மயிலம், மரக்காணம், மேல்மலையனூர், செஞ்சி உள்ளிட்ட ஒன்றியங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் CV சண்முகம் தரப்புக்கு ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் வானூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, செஞ்சி ஏழுமலை, திண்டிவனம் ஷெரீப், கல்பட்டு ராமலிங்கம், விழுப்புரம் செங்குட்டுவன், விக்கிரவாண்டி MRL லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் எடப்பாடி தரப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது 75% நிர்வாகிகளின் ஆதரவு பார்வை CV சண்முகம் தரப்புக்கு உள்ளதையே காட்டுகிறது. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கள நிலவரம் CV சண்முகம் தரப்புக்குத்தான் பச்சை கொடி காட்டும் நிலையில் உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டு 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டாலும் விஜயபாஸ்கர் எனும் ஒற்றை தலைமையில்தான் மாவட்டம் இயங்கியது. இதனால் மாவட்டத்தில் பெரும் சக்தியாக உருவெடுத்த அவர் தனது ஆதரவாளர்களுக்கு பதவிகளை கொடுத்தும் மகிழ வைத்தார். இப்படி மாவட்டத்தின் அரசியல் மோகத்தை விஜயபாஸ்கர் தன்னை சுற்றியே சுழல வைத்து வரும் நிலையில் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலால் CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் தனி அணியாக பிரிந்து நிற்கின்றனர். விஜயபாஸ்கரின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து புதிய வடக்கு மாவட்ட செயலாளராக பழனிவேலுவை EPS நியமித்திருந்தாலும் கட்சியினரின் ஆதரவு என்னவோ விஜயபாஸ்கருக்கு துளியும் குறையவில்லை. அதேபோல் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த வைரமுத்து விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி அவரையும் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கூறி வைரமுத்துவை தேற்றி இருக்கிறார் விஜயபாஸ்கர். 70% அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஆதரவு விஜயபாஸ்கருக்கு இருப்பதால் EPS தரப்பு கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறார்களாம்.